பாடத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். Okay, this is the verse we are going to meditate. 1 Corinthians 3:17. If anyone destroys gospel, he will destroy that person. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இதுதான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போறோம். சோ பாடத்துக்கு போறதுக்கு முன்பதாக I want to ask you some questions. சோ ஏறக்குறைய 6 வார்த்தை முக்கியமா நீங்க பாக்குறீங்க. ஆலயம், டெம்பிள், டிஸ்ட்ராய், கெடுப்பார், காட், தேவன், we are the temple, நீங்களே அந்த ஆலயம், ஹோலி, பரிசுத்தம், காட்ஸ் டெம்பிள், தேவனுடைய ஆலயம். இதுதான் மெயின் கீ வேர்ட்ஸ் இன் திஸ் வர்ஸ். இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான வார்த்தைகள். ஓகேங்களா? இதை நல்லா ஒரு தடவை பாத்துக்கீங்க. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், இதுக்கும் நீங்க பதில் சொல்லணும். If anyone destroys God's temple, God will destroy that person. For God's temple is holy and you are the temple of God. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சரி, ஓகே. இந்த 1 Corinthians chapter 3 verse 17 எழுதினவர் அப்போஸ்தல் பால். அந்த வசனம் சொல்லுது, if anyone destroys God's temple, God will destroy that person. For God's temple is holy and you are the temple of God. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சோ இந்த வசனத்தை பவுல் எழுதும் போதே அவர் என்ன நோக்கத்தில் எழுதினாரு, அதோட மீனிங் என்னன்னு நான் உங்களுக்கு கேட்டேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ இந்த வசனத்தை பல வருடமா நம்ம படிச்சிருக்கிறோம். வேதத்துல ஜபத்துல பயன்படுத்தி இருக்கோம், பிரசங்கத்துல பயன்படுத்தி இருக்கோம், பைபிள் ஸ்டடியில பயன்படுத்தி இருக்கிறோம், இல்ல நம்மளுடைய சாதாரண சம்பாஷணையில பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த வசனத்தை கோட் பண்ணி சில பேரை நம்ம ஜட்ஜ் பண்ணி இருக்கிறோம். அப்ப நீங்க சொல்றீங்க இந்த வசனத்தோட அர்த்தம், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கீங்க, கீப் யுவர் ஹார்ட் ஹோலி. அடுத்தது, sin destroys God's temple, பாவம் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து விடும். do not be at sinful places, பாவம் நிறைந்திருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. destroying God's temple through wrong doctrines, தவறான உபதேசத்தின் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தை நாம் கெடுக்க முடியும். if anyone brings destruction to their heart, God will destroy them. யாராவது அவங்களுடைய இருதயத்துக்கு தீமை உண்டு பண்ணாங்கன்னா ஆண்டவர் அவங்களை அழிச்சிருவாரு. keep yourself holy, அல்லது நம்ம நம்மள பரிசுத்தமா வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. our sinful life affects the church. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஒரு கிறிஸ்தவங்க பாவத்தோடு சபைக்கு போகும்போது அவங்களோட பாவம் அந்த முழு சபையும் பாதிக்கும். 8வது, someone committing a terrible sin resulting in God destroying them. இந்த இடத்துல ஆண்டவர் அவனை கெடுப்பேன், அவன் டிஸ்ட்ராய்னு சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு பயங்கரமான பாவத்தை செஞ்சிட்டாங்க, அதனால ஆண்டவர் அவங்களை கெடுப்பேன்னு சொல்றாரு. கடைசியாக, உங்களுடைய சரீரத்தை நீங்க கெடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல உங்களை பழி வாங்குவாரு. சோ இதுதான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் வர்ஸ். ஓகே, நான் படிச்சு கொடுக்கும் போது நீங்க நினைக்கிறதும் நீங்க சொன்னதும் ரைட்டா ராங்கான்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இந்த வசனம் இததான் சொல்லியிருக்கா, அல்லது பவுல் இந்த வசனத்துக்கு சொன்னதுக்கு வேற அர்த்தம் இருக்குதா, அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். So we go into our studies. Okay, நான் இன்ட்ரோடக்ஷனுக்கு போறேன். பாருங்க, இன்ட்ரோடக்ஷன், இந்த வசனத்தை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்திருக்கிறேன். 1 Corinthians 3:17 is a part of a unit that begins at verse 5 and ends at verse 17. இந்த வசனத்தை நீங்க முழுமையா புரிந்து கொள்ளணும்னா நீங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பவுல் இந்த இடத்துல உண்மையிலே என்ன சொல்ல வர்றாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். Paul uses him and Apollos as example of wise master builders. இங்க அப்போலோ என்கிற அவருடைய சீஷனையும் பவுலையும் வைத்து எப்படி ஞானமாய் காரியங்களை கட்டுவது, கட்டுகிற பணியில எப்படி ஞானம் தேவைப்படுது அதை குறித்து அங்க பேசுவார். Clearly in 1 Corinthians 3:9-15, விசேஷமா நீங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15வது வசனம், இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. Look at the judgment seat of Christ. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, நியாய தீர்ப்பினுடைய ஆசனத்தை குறித்து இங்க பேசுறார். Let me read it to you in English first. For we are co-workers in God's service. You are God's building. By the grace God has given me, I laid a foundation as a wise builder, and someone else is building on it. But each one should build with care. For no one can lay any foundation other than the one already laid, which is Jesus Christ.
இததான் வந்து கவிதா மூலம் சொன்னாங்க. ஓகேங்களா? If anyone builds on this foundation using gold, silver, and the costly stones, wood, hay, or straw, their work will be shown for what it is, because the day will bring it to light. It will be revealed with fire, and the fire will test the quality of each person's work. If what has been built survives, the builder receives a reward. If it is burned up, the builder will suffer loss, but yet will be saved, even though only as one escaping through the flames. தமிழ்ல வாசிக்கிற கவனிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம். யாரை குறித்து பேசுறாருன்னா, பவுல் அப்போலோ தேவனுடைய வேலைக்காரர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறார்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல அவர் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து அவர் பேச கிடையாது. அவர் திருச்சபையை குறித்து பேசுறார். Paul is referring to the members of the body of Christ. ஒரு சபையில 50 பேர் இருந்தா 50 பேரை பத்தியும் பேசுறார். He is not talking about a physical body, he is talking about the body of Christ, which is the members. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். Your God is involved in a building work. உங்களை கட்டுகிற பணியில, உங்களை ஒரு மாளிகையா ஆக்குற பணியில ஆண்டவர் ஈடுபட்டு இருக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்போ இந்த மாளிகையை கட்டுவதற்கு ஆண்டவர் சில பேரை பயன்படுத்துறார். அப்ப பவுல் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் வந்து உபதேசங்களை போதிக்கக்கூடியவர். Paul is a great how do I say உபதேசங்கள், டாக்ட்ரின்ஸ், கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ், சாலிட் நியூ டெஸ்டமென்ட் உபதேசம் கொண்டு வந்தவர் பவுல். அப்ப அவருடைய கிறிஸ்துவின் உபதேசம் தான் சபையை கட்டுவதற்கு அஸ்திபாரமா இருந்திருக்குது. God used Paul to use the word of God, okay, to build the church. So the word of God became the foundation of the church. அப்ப ஆண்டவர் எப்படி நம்மள கட்டுறாரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவினுடைய உபதேசத்துல கட்டுறாரு. Our foundation is Jesus. வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். இப்ப பால் என்ன செய்யறாரு? ஒரு சபையை ஆரம்பிச்சு ஆண்டவருடைய வார்த்தையில அந்த சபையை கட்டுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். இப்ப நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, உங்க சபை போதகர் வந்து முறையான உபதேசத்துல உங்க சபையை கட்டிக்கிட்டே போறாருன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப திடீர்னு உங்க சர்ச்சில் ஒரு லீடர் இருக்கிறாங்க. உங்க லீடர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்க பாஸ்டர் சொல்லி கொடுக்காத அல்லது வேதத்துக்கு புறம்பான வேறொரு டீச்சிங்க அங்க கொண்டு வந்து கட்டுறாருன்னு வச்சுக்கீங்களேன். அத ஆண்டவர் பாக்குறார். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. The church must be built on the foundation on Jesus alone. திருச்சபையானது கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் மட்டும்தான் கட்டப்பட வேண்டும். வேற எந்த அஸ்திபாரத்துல நீங்க கட்டினாலும் அது நிற்காது. அல்லேலூயா. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். அல்லேலூயா. கிறிஸ்துவிலே கட்டப்பட்ட சபை நிலைத்திருக்கும். ஆனால் எந்த சபை பொன், வெள்ளி, கல், மரம், புல், வைக்கோல் இதெல்லாம் எதை குறித்து பேசுதுன்னா, வித்தியாசமான உபதேசங்களை குறித்து பேசுது. It talks about a different kind of doctrines people bring into the church to build the church, and God says, I will test that doctrine. அந்த உபதேசத்தை நான் சோதிப்பேன், நாளானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அக்கினியினாலே அதை சோதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆண்டவர் அந்த உபதேசங்களை பரிசோதிக்கும் போது அந்த அக்கினியானது அது புல்லா, வைக்கோலா, மரமா, கல்லா, பொன்னா, வெள்ளியான்னு அது காட்டிரும். அப்படின்னா அது சரியான உபதேசமா தவறான உபதேசமா, சரியான டீச்சிங்கா ராங்கான டீச்சிங்கான்னு அது வெளிப்படுத்தும். ஓகே, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தார். அப்படி ஆண்டவர் அதை சோதிக்கும் பொழுது அந்த சபையின் உபதேசங்கள் நிலைத்திருந்தால், ஜனங்கள் பலமாய் இருந்தால்,
அவன் கூலியை பெறுவான். அவனுக்கு ஆண்டவர் ரிவார்ட் கொடுப்பார். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அல்லது அந்த தவறான உபதேசத்துல சபை கட்டப்படும் போது அதனால் சபையில ஏற்படக்கூடிய பயங்கரமான பாதிப்புகளை ஆண்டவர் பார்க்கும்போது அவன் நஷ்டம் அடைவான். அவனுக்கு ரிவார்டு இல்ல. அவனோ ரட்சிக்கப்படுவான். யாரு ரட்சிக்கப்பட முடியும்? இயேசு ஏற்றுக்கொண்டவங்க தாங்க ரட்சிக்கப்பட முடியும். அப்ப இந்த தவறான உபதேசத்தை சபைக்குள்ள யாருங்க கொண்டு வருது? அவிசுவாசி இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் கொண்டு வந்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை சோதிக்கும் பொழுது அவங்களுடைய கிரியைகள் தவறு என்று கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனா அவங்களோட ரட்சிப்பை காத்துக் கொள்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுப்பார். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். வெறும் சல்வேஷன் மட்டும்தான் அவங்க பிரிசர்வ் பண்ணிக்க முடியும். இந்த பூமியில அவங்க செய்த கிரியைகளுக்கு பரலோகத்துல அவங்களுக்கு எந்த ரிவார்டு இல்லாம போயிடும். இததான் இந்த வசனம் சொல்லுது. ஓகே, at the bema seat judgment all of our works will be judged. Same thing. இன்னைக்கு உங்ககிட்ட நான் இதை குறித்து நான் போதிக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்மள எல்லாரையும் ஆண்டவர் பூமியில ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் வேலையை செய்யும்படியாக நம்ம அழைக்கப்பட்டு இந்த பூமியில ஒரு வேலையை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில நீங்க செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளும் அது தேவனுடைய பீமா சீட்ல போய் நிற்கும். நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுத்தாகணும். ஆண்டவர் கொடுத்த வேலையை நான் செஞ்சேனா இல்லையா, ஆண்டவர் சித்தத்தை நான் செஞ்சேனா இல்லையா, இது கணக்கு கொடுக்கணும். In this passage, Paul is thinking specifically of our works in relation to the local church. குறிப்பிட்ட இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். If anyone destroy the temple of God, God will destroy that person அப்படின்னு அவர் சொல்லும் போது he is not referring to any particular person. நல்லா கவனிங்க, ஓகேங்களா? இங்க சர்ச் அல்லது டெம்பிள்னு சொல்றது எதுனா நம்மளுடைய லோக்கல் சர்ச் and the members of the local church. God is not referring to ஒரு physical bodyயை ரிஃபர் பண்ணல. பால் ஒரு தனிப்பட்ட மனுஷனை இங்க ரிஃபர் பண்ணல. டெம்பிள்னு சொல்லும் போது நம்முடைய திருச்சபைகள்ல ஜனங்க வராங்கள, விசுவாசிகள், அவங்களதான் ஆலயம் என்று சொல்லுகிறார். ப்ளூரல்ல பேசுறார், சிங்குலர்ல பேசல. இஸ் நாட் டாக்கிங் இன் சிங்குலர், இஸ் டாக்கிங் இன் ப்ளூரல். ரைட்டா? அதை நல்லா கிளியரா மைண்ட்ல வச்சுக்கீங்க. ரைட். Any works do in and for the church which have eternal value. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில இருக்கிறோம். இந்த சபைக்குள்ளாக, ஓகேங்களா, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளாக இருக்கிறனா இந்த சபைக்கு அல்லது இந்த மற்ற ஆலயங்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் ஒரு நித்திய ரிவார்டு இருக்குது, ஒரு இட்டர்னல் வேல்யூ இருக்கு, இட்டர்னல் ரிவார்டு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்ப நீங்க சபைக்கு போறீங்க, ஒருத்தங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா, காசு இல்ல, கையில சாப்பாடு இல்ல. அப்ப நீங்களும் ஒரு ஆலயம், அவங்களும் ஒரு ஆலயம். ஆண்டவர் நம்மள பாக்குறாரு. உங்களுக்கு காசு இருக்கு, சாப்பாடு இருக்கு. அவங்களுக்கு காசு இல்ல, சாப்பாடு இல்ல, உங்களுக்கு தெரியுது. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறாரு. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? உங்க காசை கொஞ்சம் ஷேர் பண்றீங்க, உங்க சாப்பாடு கொஞ்சம் ஷேர் பண்றீங்க. சோ நீங்க அவங்களுக்கு உதவி செய்யும் போது, ஒரு ஆலயம், ஒரு டெம்பிள், ஒரு சர்ச் மெம்பர் இன்னொரு சர்ச் மெம்பருக்கு உதவி செய்யும் போது அதுக்கு பரலோகத்துல வேல்யூ இருக்குது, அதுக்கு ரிவார்ட் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஓகேங்களா? அண்ட் ஒர்க்ஸ் which are burned up. அப்போ ஒரு கிறிஸ்தவங்களா சபைக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு இட்டர்னல் வேல்யூ உள்ள ஒர்க்ஸ் செய்ய முடியும், அல்லது எரிந்து போகக்கூடிய, அதாவது எந்த ஒரு ரிவார்ட் வாங்க முடியாத, பாவிக்க முடியாத வேலையும் நம்ம செய்ய முடியும். Decision is ours. 1 Corinthians 3:16 says, now get to the issue of works that hurt the local church. இங்க 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தை நீங்க வாசிங்க. என்ன சொல்லுது பாருங்க. Paul says, do you not know that you are சொல்லும்போது, நீங்களே சொல்லும்போது, நீங்கள்னு சொல்லும்போது plural, more than one, the temple of God. அப்படின்னா நீங்களே தேவனுடைய ஆலயம்னா நம்மளுடைய லோக்கல் சர்ச் தான் தேவனுடைய ஆலயம். Our local church and all the members inside the church are the temple of God, and that the Spirit of God dwells in you. ஆண்டவர் தனிப்பட்ட முறையில பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறாருங்க. அதே நேரத்துல நம்ம ஆலயமா விசுவாசிகளா கூடி வரும் பொழுது அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். He is in individual, he is in the group. ஓகேயா? In this context, the temple of God is what is being built in verse 9 to 15. அப்ப 9 to 15 வரைக்கும் அங்க 1 Corinthians 3:9 to 15 நீங்க பார்க்கும்போது
அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணியும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். சோ இந்த இடத்துல இந்த லோக்கல் சர்ச்சில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நம்மளை கட்டுறாரு. இஸ் பில்டிங் அஸ். ஒரு மாளிகையை போல கட்டுறாரு. கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமா நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ அதுதான் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த கட்டுற வேலையை எப்படி செய்யறாருன்னா ஒவ்வொரு விசுவாசிகளும் வைத்து அந்த வேலையை செய்யறார். பாஸ்டர், லீடர், மெம்பர் எல்லாருக்கும் வேலை இருக்கு. எல்லாரும் அந்த குறிப்பிட்ட அந்த ஆலயத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பரலோகம் விரும்புகிற காரியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும். அதுதான் இங்க சொல்றாரு. அது மூலியமா ஒருத்தர் நம்ம கர்த்தருக்குள்ள கட்டி கொள்றோம். அப்புறம் அவர் சொல்றாரு, Paul then says in 1 Corinthians 3:17, if anyone defiles the temple of God. Paul சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். When he says somebody destroying the temple of God, it is not like நீங்க சொன்ன மாதிரி நான் ஆண்டவரோட ஆலயமா இருக்கிறேன், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதனால என்னுடைய சரீரத்தை நான் கெடுத்துட்டேன்னா ஆண்டவர் என்ன கெடுத்துருவாரு. விளங்குதுங்களா? என்னுடைய சரீரத்துக்கு விரோதமா ஏதாவது காரியம் செஞ்சனா அது ஆண்டவர் கெடுத்துருவார். நீங்க சொன்னீங்க, அதோட அர்த்தம் அது கிடையாது. If anyone defiles the temple of God, God's building built by wise master builders. இப்போ உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறாங்க, நல்ல தேவனுடைய உபதேசங்களை உங்களுக்கு போதிக்கிறாங்க, ரைட்டா? நல்ல உபதேசங்களை போதிச்சு உங்களை கட்டுறாங்க, ஆண்டவர் வார்த்தையில கட்டிக்கிட்டு வராங்க. அந்த ஹோல் சர்ச்சையே தேவனுடைய வார்த்தையில கட்டுறாங்க. சரியாக கட்டி கொண்டு வருகிற ஆலயத்துல உங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு லீடரோ ஒரு மெம்பரோ இல்லதான் அந்த சர்ச் பாஸ்டரே வச்சுக்கோமே, ஆண்டவரோட வார்த்தைக்கு விரோதமான, அப்படி இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல வேறு ஒரு உபதேசத்தை, அந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய, அந்த யூனிட்டியை கெடுக்கக்கூடிய, அந்த சர்ச்சுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை கெடுக்கக்கூடிய, ஆண்டவர் பேரை கெடுக்கக்கூடிய, ஜனங்களை சிதறடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை உள்ளுக்க கொண்டு வந்தாங்கன்னா அப்படிப்பட்ட நபரை தான் ஆண்டவர் கெடுப்பார். So you said a lot of things. நீங்க நிறைய காரியம் சொல்றீங்க, but is that what God means? அதனாலதான் சொல்றேன், பைபிளை சொந்தமா இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. Don't give interpretation, your own interpretation for Bible, because Bible will interpret by itself. நான் எப்போதும் சொல்லுவேன், நம்மளுக்கு வார்த்தை தெரியுது, சத்தியம் இல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, only the truth can set me free. You have the word, you know 1 Corinthians 3:17 by heart, but you do not know the truth behind the verse. So when you don't know the truth cannot set you free because you misunderstood the truth. அந்த சத்தியத்தை தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அந்த சத்தியத்துக்குரிய விடுதலை உங்க வாழ்க்கையில வர மாட்டேது. அப்போ நீங்க அநேக காரியங்களை சொன்னீங்க, ஆனா பவுல் அப்படி சொல்லவே கிடையாது. இங்க அவர் ஆலயம்னு சொல்றது லோக்கல் சர்ச்சை சொல்றாரு, விசுவாசிகள் கூட்டி வருகிற ஒரு இடத்தை சொல்லுகிறார். இந்த கெடுக்கிற யாரு கெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ இந்த விசுவாசிகள் மத்தியில யாரு இயேசுவின் உபதேசத்துக்கு விரோதமான ஒரு உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ள தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறாங்களோ அவங்க சபை உடைந்து போறதுக்கு காரணமா இருப்பாங்க, அவங்களை நான் கெடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். 1 Corinthians chapter 3 verse 16 to 17 as referring to the local church. இது ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து பேசப்பட்ட வசனம் கிடையாது. So these verses say nothing about smoking, drinking alcohol or drugs, overeating and etc. முதல்ல ஒருத்தங்க சொன்னீங்க, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால ஆண்டவர் என்னோட பாடியை பத்தி பேசுறாரு. சோ என் பாடியில நான் ஸ்மோக் பண்ணனா, இல்ல மதுபானம் குடிச்சா, ட்ரக்ஸ் எடுத்தா, அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டு சரீரத்தை நோயினால நான் வருத்திக்கிட்டேன்னா ஆண்டவர் என்ன அழிச்சிருவாரு, ரிவெஞ்ச் எடுத்துருவாரு. இல்ல இந்த வசனம் அதை பத்தி சொல்ல கிடையாது. ஓகேங்களா? Paul is not talking here about things we do that destroy our bodies. இங்க நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய சரீர பிரகாரமான தீமைகளை நமக்கு செய்யறதுனால ஆண்டவர் நம்மளை தண்டிப்பார் நீங்க பால் சொல்லவே கிடையாது. நத்திங் டு டூ வித் யோர் பாடி. உங்க சரீரத்தை குறித்து இந்த வசனம் பேசவே கிடையாது. இது கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து பேச. It talks about the body of Christ, which is the local church. He is talking about things we do which can damage and destroy the local church. இங்க எப்படி இந்த திருச்சபையை நம்ம கெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசுவை தவிர வேற எந்த உபதேசத்தை நீங்க உள்ளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்முடைய சபையை அது கெடுத்துரும். இன்னைக்கு ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ராங் டாக்டரின்ஸ் வந்துருச்சு, நிறைய இருக்குது. I'm seeing and I'm hearing. The point is this,
if we destroy the local church, God will then destroy us. இதுல ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரு. இது என்ன அப்படின்னா, நம்மள ஆண்டவர் நேசிக்கிறதுனால நமக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து ஆண்டவர் அவரோட பிள்ளையா மாத்தி நமக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர், சபை என்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி, இந்த சபை என்கிற நம்மளுடைய குடும்பத்துல இந்த விசுவாசிகள் இருக்கிற இடத்துல ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு நீங்கள் தீமை செய்தால், நீங்கள் அந்த திருச்சபை உடைவதற்கு காரணமாயிருந்தால், தவறான உபதேசத்தை கொண்டு வந்தா, இல்ல எது நீங்க செய்யக்கூடிய காரியம் ஆண்டவர் கட்டுகிற அந்த சபையை உடைச்சிச்சுன்னா, God will become your enemy. ஆண்டவர் உங்களுடைய எதிராளியா மாறிடுவார். ஏன்னா அந்த சபைக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறாரு. அதை கெடுக்கவோ அதை மாற்றவோ அதை திசை திருப்பவோ யாருக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. இதுதாங்க இந்த வசனத்தோட அர்த்தம். How can a Christian destroy the temple of God? அந்த வசனம் சொல்லுதே, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால்னு பவுல் சொல்றார். அப்ப அந்த ஒருவன்றவன் சபையில இருக்கிற ஒரு கிறிஸ்தவன். அப்ப ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஆண்டவரோட ஆலயத்தை கெடுக்க முடியும்? அப்படின்னா ஆண்டவரோட சர்ச் எப்படி ஒரு கிறிஸ்தவன் கெடுக்க முடியும்? நம்பர் ஒன்னாவது எப்படி கெடுக்க முடியும்னா, through religious strife. ஓகே, இது எங்க பார்க்கலாம்னா 1 Corinthians chapter 1 verse 10 to 13 பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி ஒரு சபையை ஒரு கிறிஸ்தவன் கெடுக்க முடியும்னா, சபையில இருக்கக்கூடிய தேவாலயமாகிய விசுவாசிகளுக்குள் சண்டைகளும் வாக்குவாதங்களும் இருந்தால் சபை உடைந்துவிடும். வாக்குவாதம் பண்றவங்களா, இந்த குரூப்ல உள்ளவங்க, சண்டை போடுறவங்களா, நீங்க சபையை உடைக்கிறவங்க. அல்லேலூயா, கவனமா இருங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். ஏன்னா இந்த கொரிந்து சபையில என்ன நடந்துச்சுனாங்க, 4 கிளிக் சிஸ்டம் இருந்துச்சு. ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க, பவுல் பின்னால போனாங்க. ஒருத்தங்க பவுல் தான் லீடர், பவுல் சொல்றதை கேட்பாங்க. இன்னொருத்தங்க அப்போலோ சொல்றதை கேட்பாங்க. இன்னொருத்தங்க கேபா சொல்றதை கேட்பாங்க. இன்னொருத்தங்க ஜீசஸ் சொல்றதை கேட்பாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய லோக்கல் சர்ச்சில இந்த மாதிரி கிளிக் சிஸ்டம் இருக்குதா இல்லையா? சில பேர் பாஸ்டர் சொன்னா கேட்பாங்க, சில பேர் சில குறிப்பிட்ட போர்ட் மெம்பர் சொன்னா கேட்பாங்க, சில பேர் சில லீடர் சொன்னா கேட்பாங்க. அப்படியே கிளிக் 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 சிஸ்டம் போடுறீங்க பாத்தீங்களா? நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பால் கேட்கிறார், இஸ் ஜீசஸ் டிவைடட்? இயேசு கிறிஸ்து பிரிந்து இருக்கலையே, ஏன் அவருடைய வீடு பிரிந்திருக்கு, அவருடைய பிள்ளைகள் ஏன் பிரிந்து இருக்கிறாங்கன்னு கேட்கிறார். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். நீங்க பவுல் சொல்றதா ரைட்டு, கேபா சொல்றதா ரைட்டுனா, இப்ப பவுலா உங்களோட பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் அவரோட உபதேசத்தை, அவருடைய பேச்சை நீங்க கேட்கணும்? பவுலி நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பெற்றீர்கள். In the name of Paul I baptize you ன்னு சொன்னாங்க இல்லையா? in the name of Jesus தானே சொல்றோம். அப்போ கிறிஸ்து தான் சபையை உண்டா. It was God, it was Jesus who established church on this earth. Hallelujah. கிறிஸ்து தான் திருச்சபையை பூமியில நிறுவினவர், அஸ்திபாரப்படுத்தினார். அப்போ இந்த நிறுவப்பட்ட திருச்சபையானது 100% கிறிஸ்துவ தான் ஃபாலோ பண்ணணும். எந்த பாஸ்டரையோ எந்த லீடரையோ எந்த உபதேசத்தையோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவங்களா மாறிடுவீங்க. The moment you follow any pastor, any teaching, any leader in your church, you are in the verge of destroying the church of God, and God will take revenge for that. So as I am talking, ask yourself, உங்க சபையில நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாருக்கூடயும் சமமா பழகுறீங்களா, இல்ல உங்க சபையில ஒரு டிவிஷன் இருக்குதா? நீங்க கிளிக் சிஸ்டம் ஆளுங்களை பார்த்து பார்த்து பழகிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒருத்தரை வெறுத்து ஒருத்தரை நேசிக்கிறீங்களா? நீங்க சபையை உடைக்கிறவங்க. இததான் பால் இங்க பேசுறாரு. This was the problem that existed in the Corinth church. இந்த பிரச்சனை தான் கொரிந்து சபையில இருந்திருக்குது. It prevented many members from receiving spiritual meat. இப்படி அவர்கள் உபதேசத்துல பிரிஞ்சு இருக்கிறதுனால, பிரிவினை இருந்ததுனால அவங்களுக்கு சாலிட்டான ஆவிக்குரிய சத்தியம் கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா too many things, too many people are talking. இப்ப நீங்களே சொன்னீங்களே, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் ஆலயத்தை அவனை கெடுப்பேன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் சரீரத்தை நான் கெடுத்தேன்னா ஆண்டவர் என்னை கெடுத்துருவாருன்னு உங்க சர்ச் மெம்பர்ட்ட போய் நீங்க சொல்றீங்க. அப்ப அவனுக்கு நீங்க சத்தியத்தை கொடுக்கல.
நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க? கள்ள உபதேசத்தை கொடுக்குறீங்க. somehow you are destroying somebody. உங்களுக்கே தெரியாத ஒரு காரியத்தை தெரிந்த மாதிரி நீங்க போய் ஒருத்தவங்களுக்குள்ள புகுத்தினீங்கன்னா கிறிஸ்து வெளியில வந்துருவாரு, கள்ள உபதேசம் உள்ளுக்கு வந்துடும், சபை உடைஞ்சு போயிடும். அப்போ நம்ம ஆண்டவரோட வார்த்தையை சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசுறதுக்கு முன்ன, அதை மத்தவங்களை செய்ய சொல்றதுக்கு முன்ன அந்த எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை தெரிஞ்ச மாதிரி போய் பேசக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்க பேசுறது எல்லாமே ஆண்டவர் சொல்லாத காரியத்தை நீங்க பேசியிருக்கீங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு தவறா உள்ளுக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்ப அப்படி நீங்க தவறா ஆண்டவரோட வார்த்தையை புரிந்து கொள்ளும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர முடியாது. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இல்லையே. அப்ப எப்படிப்பட்ட சத்தியத்தை இன்னைக்கு நீங்க எடுக்கிறீங்க? நீங்க நம்ம எல்லாம் ஆன்லைன்ல போறோம், சோசியல் மீடியால வசனம் கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம். நீங்க உங்க சர்ச் பாஸ்டரோட பிரசங்கம் மட்டுமா கேட்கிறீங்க? நீங்க உலகத்தில் உள்ள எல்லா பாஸ்டரோட பிரசங்கத்தையும் கேட்கிறீங்க. ஆனா அந்த பிரசங்கத்துல யாரு சத்தியத்தை சத்தியமா பேசுறாங்க, யாரு கள்ள உபதேசின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால சர்ச் மெம்பருக்கு நான் சொல்லுவேன், நான் பிரசங்கம் பண்றதை நீ கேளு. ஏன்னா என் ஆட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு வேதத்துல கட்டப்படாத வேத அறிவு இல்லாதவங்க தயவு செஞ்சு நிறைய பிரசங்கங்கள் கேட்க வேண்டாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அதுல சத்தியம் இருக்காது. அது சபையை உடைக்கும். So be careful. This is what Paul is actually warning us today. Hallelujah. இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-2 பவுல் ஏன் அப்படி சொல்றாரு? உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசிய வேண்டியதாயிற்று. இந்த கொரிந்து சபையை ஸ்தாபித்தவர் பவுல். ஆனா சில காலங்களுக்கு பிற்பாடு அங்க வரும் பொழுது ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை, வார்த்தையில் ஆரம்பிக்கப்பட்ட சபை, தேவனுடைய பரிசுத்தத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை, இப்பொழுது அவர் பார்க்கும் பொழுது ஆவி போய் மாம்சம் உள்ளுக்கு வந்துருச்சு. ஸ்பிரிட் லேப் அண்ட் ஃபிளஷ் என்டர். இப்ப மாம்சத்துக்குரியவர்களை போல கிறிஸ்தவர்கள் அந்த சபையில அவங்க சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க. அதை பார்த்துட்டாரு. அவர் சொல்றாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனா என்னால உங்களை பேச முடியல, உங்களை சாதாரண ஒரு மனுஷனா தான் பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னா உங்ககிட்ட சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இப்ப பாருங்க அவர் என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு பாருங்க. Brothers and sisters, I could not address you as people who live by the Spirit, but as people who are still worldly. உலக ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் இருக்கிறோம், உலகத்தான போல சிந்திக்கிறான், பேசுறான், நடந்துக்கிறான்னு சொல்றார். mere infants in Christ, கிறிஸ்துவுக்குள் குழந்தைய போல இருக்கிறீங்க. இப்பதான் ஜீசஸை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பிஹேவ் பண்றீங்க. I gave you milk, not solid food. இப்ப ஏன் இவர் ஒரு அடிப்படை காரியத்தை பேசுறாருன்னா, அவர் போதிச்ச சத்தியத்தை எல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு உலகத்தான போல பேசிக்கிட்டு சர்ச்சில் அவங்க பிஹேவ் பண்றதுனால அஸ்திபாரத்துல இருந்து, பிகினிங்ல இருந்து அந்த பிறந்த குழந்தைக்கு பால் தான் கொடுக்க முடியும், இறைச்சி கொடுக்க முடியாதுல. அப்ப பேசிக் டாக்டரின் சொல்றார், உனக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. அவர் என்ன சொல்றாரு, வேதத்துல நீங்கள் கட்டப்படாதவர்களாய் சத்தியத்தை சத்தியமாய் அறியாத இருக்கிறதுபடினால நீங்க சபைக்கு போனாலும், நீங்க ஊழியம் செய்தாலும், கர்த்தரை ஆராதித்தாலும், தசமபாகம் கொடுத்தாலும், நீங்க என்ன செஞ்சாலும் பவுலோட பார்வையில அவங்க எப்படி இருக்கிறாங்க, பலனில்லாத கிறிஸ்தவர்கள். You are a weak Christian. Spiritually you are weak. You may be attending church, you may be giving tithes, you may be doing ministry because you are not built in the word of God, you are not matured in the word of God. In the eyes of God, you are a weak Christian. இங்க ஒரு பலவீனமான கிறிஸ்தவன் என்று பவுல் இங்க சொல்றார். It left such members in a state of carnality. இப்படி வார்த்தையில கட்டப்படாத கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உலக பிரகாரமாய் ஜீவிக்கிறவர்களாய் இருப்பாங்களாம். 1 கொரிந்தியர் 3:3-4 பாருங்க. 1 Corinthians 3:3-4. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. பவுல் என்ன சொல்றாரு, நீங்க கிறிஸ்டியன், நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நீங்க ஊழியம் செய்யறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, எல்லாம் செய்யறீங்க. ஆனா அதே கிறிஸ்தவனுக்குள்ள பொறாமை இருக்கு, ஜெலசி இருக்குது, வாக்குவாதம் இருக்கு, அர்கியூ பண்றீங்க, சண்டை போடுறீங்க, பேதங்கள் இருக்குது. you argue and you fight with each other. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். if you are a Christian, if you are attending a church,
And if there is jealousy, quarreling among you, you may be going to church, but you are a worldly person. சபைக்கு போற ஒரு உலகத்தான் அப்படின்னு பவுல் இங்க சொல்றார். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள், ஆவி பிரகாரமா நடக்கிறது கிடையாது. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். யார் ஒருவன் கிறிஸ்துவுக்குரியவன் சொல்றானோ அவன் ஆவிக்குரியவன். யார் ஒருத்தர் சர்ச்சில் கிளிக் சிஸ்டம் செஞ்சு ஒரு போர்ட் மெம்பரையும் ஒரு லீடரையும் ஒரு பாஸ்டரையும் ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு சபையில இருந்து காசிப் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இப்ப இந்த குரூப்ல இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்ட சர்ச் மெம்பர்ஸ்? எப்படிப்பட்ட ஆலயம்? நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குது இன்னைக்கு? Are we strong Christian or weak Christian? Are we spiritual Christian or carnal Christian? I'm talking to you today. Ask yourself. The Spirit of God is speaking to you. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறார். அவர் சொல்றாரு, என் உயிரை கொடுத்து என் ரத்தத்தை கொடுத்து நான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு உயிரை கொடுத்து இந்த சபையை சம்பாதிச்சு வச்சேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட சபையில வச்சிருக்கிற ஏன் பிள்ளைங்க உலகத்தை விட மோசமா நடந்துக்கிறாங்க. பிரிவினை இருக்கு, ஜெலசி இருக்கு, சண்டை இருக்கு, கிளிக் சிஸ்டம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஜனங்களை நடத்துறதை விட்டு தனக்கு நடத்துறாங்க. என்ன ஃபாலோ பண்ணு, நான் சொல்றதை கேடு. கிறிஸ்துவ கிட்ட இருந்து ஜனங்களை பிரிக்கிறாங்க, எண்ணத்துல பிரிக்கிறாங்க, கேரக்டர்ல பிரிக்கிறாங்க, வார்த்தையில பிரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அழித்து விடுவார். இப்படிப்பட்ட ஜனங்க ரொம்ப நாள் சர்ச்சில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய சரீரத்துக்கு விரோதமா நீங்க கிரியை செய்றீங்க. Where religious strife exists, the temple of God is being destroyed. அல்லேலூயா. நீங்கள் மத சார்பற்ற ஒரு மனுஷனா நீங்க ஒரு பரிசேயனை போல சபையில நீங்க பிஹேவ் பண்ணீங்க, ஆண்டவர் அந்த சர்ச்சில இருந்து ரொம்ப நாள் உங்களை வச்சிருக்க மாட்டார், தூக்கிடுவார் உங்களை. இவங்களை பத்தி தான் ஆண்டவர் இங்க பேசுறார். ஓகேங்களா? ஓகே, அடுத்த காரியத்துக்கு போவோம். ஒன்றாவது, if you are too religious, if you try to bring religion things inside, you will destroy. இரண்டாவது, எப்படி ஒரு கிறிஸ்தவன் சபையை உடைக்க முடியும் அல்லது அழிக்க முடியும்? through destructive doctrines. அழிவை கொண்டு வரக்கூடிய உபதேசங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா சபையை நீங்க உடைச்சிருவீங்க. ஓகே, Peter warned of the destructive influence of false teachers in 2 Peter chapter 2 verse 1. பவுல் இப்படிப்பட்ட கள்ள உபதேசிகளை குறித்து இங்க பேசுறார். 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம சபையில கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ற ஆள் இருக்கு. நான் தீர்க்க தரிசின்னு சொல்லிக்கிட்டு வேதத்துக்கு புறமான கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். கள்ள தீர்க்க தரிசி மட்டும் இல்ல, ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை தவறாய் போதிக்கிறவங்களும் சபைக்குள்ள இருக்கிறாங்க இன்னைக்கு. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுகிறார்கள். ஜனங்களை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய உபதேசங்களை தந்திரமா சபைக்குள்ள கொண்டு வராங்க. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிக்கிறார்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் மறுதளிக்கக்கூடிய உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வருவாங்க. That means Jesus is not important in the church. They are important. தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இவங்களதான் பவுல் சொல்றாரு, ஆண்டவர் இவர்களை அழித்து விடுவார். யாரு? கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தர்கிட்ட இருந்து ஜனங்களை திசை திருப்புறவங்க. கள்ள போதகத்தை கொடுத்து சபையை யார் உடைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவனுடைய அழிவு வரும். God will destroy this kind of person. இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, நான் கள்ள போதகனா, நான் கள்ள தீர்க்க தரிசியா, அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. Are you a false prophet or a false teacher? If at all you are doing this, தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. இல்லைன்னா கர்த்தருடைய அழிவு நம்ம லைஃப்ல கட்டாயம் வரும். I can tell you that. Okay, causing many to follow their destructive ways. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தவறான உபதேசத்துல தீர்க்க தரிசனத்தை ஃபாலோ பண்ணி வரதுக்கு ஜனங்களை அவங்க திசை திருப்புவாங்க. இது எங்க பார்க்கலாம்னா 2 Peter chapter 2 verse 2 to 3. Many will follow their depraved conduct and will bring the way of truth into disrepute. In their greed, these teachers will exploit you with fabricated stories. Their condemnation has long been hanging over them and their destruction has not been sleeping. நல்லா கவனிங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இன்னைக்கு சபையில கூட உங்க பாஸ்டர் என்னதான் கஷ்டப்பட்டு உபவாசிச்சு வேதத்தை ஆராய்ச்சி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சாலும், ஒருவேளை உங்க பாஸ்டர் கொஞ்சம் ஃபர்மான ஆளு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு, டிசிப்ளினான ஆளு, ஏன் மாதிரி இருக்கலாம். என் சர்ச்சிலன்னா வெட்டு 1 துண்டு 2. நான் ஆவிக்குரிய காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போகவே மாட்டேன் யாரா இருந்தாலும்.
சில நேரத்துல அப்படி நான் கடினமா பிரசங்கம் பண்ணும்போது சில பேருக்கு என்ன பிடிக்காம போலாம். அதுக்காக உங்களுக்காக நான் தவறான உபதேசத்தை உங்களுக்கு உபதேசிக்க முடியாது இல்லையா? அப்படி ஒருவேளை உங்க பாஸ்டர் ஒரு டிசிப்ளினான ஆளா இருக்கும்போது சில பேருக்கு அது பிடிக்காது, சில லீடர்ஸ்க்கு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப சாஃப்டா பதுசா ஜனங்க கிட்ட போயிட்டு அவர் அப்படி தப்பா பேசக்கூடாது, அவர் கடினமா பேசக்கூடாது, அவர் பிரசங்கம் பண்றது சரியில்லை, அவரு அவரு ஆலோசனை சொல்றது ஜெபிக்கிறது சரியில்லைன்னு எப்படி காரியங்களை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களை திசை திருப்புறாங்க பாருங்க. அவங்கள பத்தி ஆண்டவர் பேசுறாருங்க. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். உங்க பாஸ்டர் சரியா அவங்க சபையை கொண்டு போகும்போது இப்படிப்பட்ட ஜனங்கள் சத்தியத்துல நடக்கிற சபையை சத்தியத்துக்கு விரோதமா கொண்டு போக அவங்க எத்தனிப்பாங்க அந்த இடத்துல. பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இன்னைக்கு. அப்கோர்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் நிறைய நேரம் எடுத்து ஆண்டவர் வார்த்தையை நான் ரிசர்ச் பண்ணி உண்மையிலே இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஐ ரியலி ஸ்பெண்ட் a lot of time. நான் உங்களுக்கு நான் டீச் பண்றேன். கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன யூஸ் பண்ணுவாரு. நீங்க என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்களே போய் வேதத்தை ஆராய கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள நிறைய சத்தியங்களை சொல்லி கொடுப்பார். எனக்கு சொல்லி கொடுக்குற ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்ப நீங்க சுயமா தேவனுடைய வார்த்தையை படிச்சு ஆவியானவர் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளும் போது உங்க சர்ச்சில் இப்படி உங்களை சபையை உடைக்கிறவங்க தவறான உபதேசம் கொண்டு வர லீடர்ஸ் இருந்தாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு சத்தியம் தெரியல, நீங்க ஏமாந்து போயிருவீங்க. நீங்க சத்தியத்தை விட்டு வழி விலகி போவீங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, உங்களை வழி விலக செய்வாங்க. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இப்படிப்பட்டவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவர்களுடைய அழிவு உறங்காது, அவங்களை டீல் பண்ற வரைக்கும் நான் அவங்களை விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ற. அப்ப எப்படிப்பட்ட வார்னிங் வருது பாருங்க. It's a real stern warning. Anybody destroy the church, God will destroy them. So ரெண்டாவது, they cause them to follow their அவங்களோட தவறான வழிகளை பின்பற்றுவதற்கு ஜனங்களை திசை திருப்புவாங்க. Paul also one of those who lead many astray. வேதத்துல இப்படி தவறான உபதேசத்தின் மூலமா ஜனங்களை திசை திருப்பின ஜனங்களும் இருக்கிறாங்க. இதை எங்க பார்க்கலன்னா Acts chapter 20 verse 29 to 30. அப்போஸ்தலர் 20, 29, 30 பாருங்க. நான் போன பின்பு, பால் சொல்றாரு, நான் இந்த சபையை விட்டு போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பால் இருக்கிற வரைக்கும் சர்ச் கரெக்டா போய்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பால் அப்போஸ்தலர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். சபையை ஸ்தாபிச்சு இன்னொரு பாஸ்டர் கையில கொடுத்துட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு போவார். அப்படி அந்த சபையை இன்னொரு பாஸ்டர் கையில கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போகும் பொழுது இந்த இன்னொரு பாஸ்டர் கையில இருக்கிற சர்ச் இருக்குல்ல, இவரு போல உபதேசத்துல கட்டப்படாத ஒரு பாஸ்டரா இருந்தாருன்னா சபையை கெடுக்கக்கூடிய தவறான உபதேசத்தை கொண்டு வர ஜனங்களை பிசாசு உள்ளுக்கு அனுப்பிடுவான். அப்ப அந்த சர்ச் பாஸ்டர் எவ்வளவு வேதத்துல கட்டப்பட்டவங்களா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யூ திங்க் பாஸ்டர்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் ஈஸி? இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னு சொன்னா அவங்க கையில கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை சரியான சாப்பாடு கொடுக்கணும். நாங்க தவறான உபதேசத்தை கொடுக்க முடியாது. அப்ப நாங்க முதலாவது வேதத்துல கட்டப்பட்டவங்களா இருக்கணும். அப்ப பால் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் வேதத்துல கட்டப்படாத வேறுன்றாத ஒரு பாஸ்டரா இருந்தாங்கன்னா இந்த சபையை கெடுக்கிறதுக்கு பிசாசு சில ஓநாய்களை உள்ளுக்க கொண்டு வருவான். உங்களிலும் சிலர் எழும்பி, நல்லா கவனிங்க, பால் சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் என் உபதேசத்தை கேட்டீங்க, என்ன பின்பற்றினீங்க, கிறிஸ்துவ பின்பற்றினீங்க, சரியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தீங்க. ஆனா அந்த சபையை விட்டுட்டு அவர் போயிட்ட பிற்பாடு அவர் சொல்றாரு, எனக்கு கீழே இருந்த சில பேரே கள்ள தீர்க்க தரிசியா கள்ள போதகனா எழும்புவான். எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பால் ப்ராஃபஸியா சொல்லிட்டு போறார், இந்த சபையில நான் போன பிற்பாடு என்னால ரட்சிக்கப்பட்டவனே பெருமையா you want to become somebody in the church, so தவறான உபதேசத்தை சொல்லி அந்த சபையை திசை திருப்புவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ரெண்டாவது, எப்படி ஒரு கிறிஸ்தவன் சபையை கெடுக்க முடியும் என்றால் தவறான உபதேசத்தை சபையில புகுத்துகிறதின் மூலமா சபையை நம்ம கெடுக்க முடியும். Where false teaching occurs, the temple of God is being destroyed. ஒரு திருச்சபைக்குள்ள தவறான உபதேசத்தை நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சபை அழிக்கப்படுறதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால உங்க சபையில எப்படிப்பட்ட உபதேசங்கள் வருதுன்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது மூன்றாவது, எப்படி சபையை கெடுக்க முடியும்? through slothful service. Okay, the slothful person is a brother to one who is a great destroyer. Proverbs chapter 18 verse 9. நீதிமொழிகள் 18 வசனம் 9 பாருங்க.
One who is slack in his work is brother to one who destroys. தன் வேளையில் அசதியா இருப்பவன் அலிபனுக்கு சகோதரன். ஹல்லேலூயா, praise the Lord. இப்போ நம்ம நீங்க எல்லாம் சபை விசுவாசிகள், சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம், உங்க லீடர் பிரசங்கம் பண்ணலாம், அல்லது வெளியில இருந்து ஒருத்தர் வந்து உங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்றாங்க, ரைட்டா? அப்படி பிரசங்கம் பண்ணும்போது, போதிக்கும் போதே ஒரு தனிப்பட்ட திருச்சபையா தேவாலயமா நான் என்ன செய்யணும்னா, அவங்க பிரசங்கம் பண்ற அந்த சத்தியம் உண்மையிலே சத்தியமா இல்லையா நான் செக் பண்ணும். அந்த காரியத்துல நான் சோம்பேறியா இருந்துட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க எதை கொடுத்தாலும் எடுத்து உள்ளுக்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கெட்டு போகிறது இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களே நீங்க கெடுத்துருவீங்க. அவங்களை காப்பாற்ற முடியாது உங்களால. சோம்பேறி கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க. யாராவது படிச்சு கொடுப்பாங்க, யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாம நீங்க போய் வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொல்றேன். Thus the need for diligent fervent service to the Lord. Romans chapter 12:11. அப்ப நம்ம என்ன செய்யணும்? Never be lacking in zeal, but keep your spiritual fervor serving the Lord. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், கடைசி காலத்துல வந்து நிக்கிறோம். வேதத்துல சொல்ற எல்லா காரியமும் நடக்குது. பிசாசு கடைசி காலத்துல அதிகமா சபையை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துற 2 ஆயுதம், கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி. ஃபால்ஸ் டீச்சர், ஃபால்ஸ் ப்ராஃபட். 2 பேருமே வாயை தான் யூஸ் பண்ணுவாங்க, 2 பேரும் வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது நல்ல செய்திகள், நல்ல போதகமும் இல்ல, நல்ல தீர்க்க தரிசனம் இல்ல, கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம் வருது. ஓகேங்களா? அப்படி இப்படிப்பட்ட கடைசி காலத்துல சபை போய்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு கிறிஸ்தவனும், சபைக்கு போகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி இருக்கணுமா? லேசியா இருக்காதீங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வாசிக்கிற, நீங்க பார்க்கிற, நீங்க கேட்கிற செய்திகள் உண்மையிலே சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்கிறாங்களா இல்லையா? இப்ப நம்ம ஒரு வார்த்தை நான் எடுத்தேன் இன்னைக்கு, என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன்னு உங்களை கேட்கும் போது நீங்க எத்தனை அர்த்தம் சொல்லிட்டீங்க. வேதம் சொல்லாத நிறைய தவறான உபதேசங்களை நீங்க என்கிட்ட சொன்னீங்களே. நீங்க கர்த்தர் நம்மள எல்லாரையும் மன்னிப்பார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வேதத்தை வாசிக்கணும், நம்ம போய் ரிசர்ச் பண்ணி இந்த சத்தியத்தை வெளியில எடுக்கணும். ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜாக்கிரதையா இருக்க கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை முறையாக கற்று பயந்து பரிசுத்த ஆவியானவர்னால் வழி நடத்தப்படுவாங்க. They always fire for God. கொஞ்ச நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா சில நேரத்துல அப்படியே ஊழியம் அப்படியே நெருப்பா செய்வாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணியா போயிருவாங்க. சில நேரத்துக்கு சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு சர்ச்சுக்கு வராம போயிருவாங்க. சில நேரத்துல கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சில நேரம் கொடுக்காம போயிருவாங்க. நீங்க அசதியாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள், வேதத்தில் வேரூன்றாத கிறிஸ்தவர்கள், வேதத்தை உண்மையிலே நல்லா வேரூன்றி இருந்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸா இருக்கும் கிறிஸ்டியன்ல. எல்லா சீசன்லயும் அப்படியே நிப்போம் நம்ம. அதுதான் ஆவியிலே அனலாயிருங்க, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவராயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஏதாவது ஒரு ஊழியத்துல நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். யூ மஸ்ட் பி இன்வால்வ் இன் மினிஸ்ட்ரி இன் த சர்ச். சர்ச்சுக்கு போயிட்டு டச் அண்ட் கோ வேலை செய்யாதீங்க. சர்ச்சை போய் டச் பண்ணிட்டு வராதீங்க சண்டே. ஏன் ஆண்டவர் சபையை அந்த இடத்துல ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்னா, ஒரு ஆலயம் இன்னொரு ஆலயத்துக்கு சேவை செய்ய வேண்டும், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு சேவை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதுக்காக தான் சபையை வச்சிருக்கிறார். கிறிஸ்துவின் பண்புகளை, குணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மையமாக சபை இருக்க வேண்டும். அப்ப நீங்க அங்க போகும்போது அந்த சர்ச்சில் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு தேவை இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க மினிஸ்ட்ரி செய்யறதுன்னா புல்பீட்ல நின்று ப்ரீச் பண்றது, மைக் எடுத்து பாடுறது, மியூசிக் விளையாடுறது, ஒரு பொசிஷன்ல இருக்கிறது. இல்ல 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 நான் அதை பத்தி பேச கிடையாது. நான் சொல்றது, ஒரு சர்ச்சுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சபை ஜனங்கள் மத்தியில என்ன தேவை இருக்கிறது என்று அறிந்து அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். இயேசு சொல்றாரு, நான் ஊழியம் கொல்ல வரவில்லை, நான் ஊழியம் செய்ய வந்தேன். I did not come to be served, but I came to serve. அவரு கீழே இறங்கி தன்னுடைய சீஷர்கள் கால கழுவினாரு. இறங்குங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, மத்தவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, மத்தவங்களோட தேவையை குறித்த அக்கறை உள்ளவங்களா இருங்க. இவங்கதான் யாரு தெரியுங்களா? ஜாக்கிரதை உள்ள கிறிஸ்தவங்க. சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு பாஸ்டர் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணாரா, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த லீடர் சரியில்லை, அந்த மெம்பர் சரியில்லை, சர்ச் அழுக்கா இருக்கு, டாய்லெட் அழுக்கா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவர்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஆண்டவர் சொல்றார். Instead of sluggishness, we ought to serve with faith and patience. எப்படி கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்? எபிரேயர் 6:12 பாருங்க. We do not want you to become lazy, but to imitate those who through faith and patience inherit what was been promised.
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். நீங்க எப்படி ஊழியம் செய்யணும்னா விசுவாசத்தோடு ஊழியம் செய்யணும். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து ஊழியம் செய்ய வேண்டும். 2வது பொறுமையா ஊழியம் செய்யணும். ஏன்னா 50 பேர் ஒரு சர்ச்சில் இருந்தாங்கன்னா 50 கேரக்டர், ஒரு பாஸ்டர் 50 ஆடுகளை வித்தியாசமான கேரக்டர் ப்ராப்ளம் நீட்ஸ் உள்ள ஆளுங்களை நான் டீல் பண்ணுவேன் நான் பாஸ்டர். அப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி என்னால டீல் பண்ண முடியாது. அவங்க தேவைக்கு பிரகாரம் பிரச்சனைக்கு பிரகாரம் அவங்கள டீல் பண்ணணும். சில பேரு நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய 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 அவங்க மாற மாட்டாங்க. அப்படி அவங்க மாறாமல் இருக்கும் பொழுது அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட தேவனுடைய தயவு, தேவனுடைய நீடிய பொறுமையின் கனி ஆண்டவர் எனக்கு கொடுங்க, இந்த மனுஷன் மாறும் வரை இவனுக்கு உதவி செய்ய என்ன ஒரு கருவியா பயன்படுத்துங்கன்னு சொல்லி பொறுமையோடு ஊழியம் செய்யணும். விளங்குதுங்களா? சில பேர் பாருங்க ஊழியம் செய்யும் போது பாஸ்டர் நான் 2-3 தடவை சொல்லிட்டு அவங்க கேட்கவே மாட்டாங்க, அதனால இனிமே அந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன். நீங்க ஆலயத்தை கெடுக்குறீங்க. நம்மளுக்குள்ள ஆவியின் கனி, if you want the spirit of God to produce the fruit of the Holy Spirit inside of you, உங்களுக்கு பொறுமை என்கிற கனி உள்ளுக்கு உருவாகணும்னா உங்க பொறுமையை சோதிக்கிற ஒருத்தவங்க சர்ச்சுக்குள்ளே கர்த்தர் வச்சிருப்பார். அவங்க பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ இவங்கிட்ட பேசவே கூடாது, இவனை பார்க்க பிசாசு மாதிரி இருக்கு, இவன் ஒரு கிறிஸ்தவனா இருக்க லாய்க்கு இல்ல நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆவியானவர் என்ன திரும்ப சொல்லுவாரு? பிரச்சனை அவங்கிட்ட இல்ல உங்ககிட்ட. உனக்குள்ள ஒரு ஆவியின் கனி உருவாக்க பாக்குறேன், உனக்கு பொறுமை குறைவா இருக்கு. சோ அவனோட கேரக்டர் என்ன செய்யும்? அவன்கிட்ட நீங்கள் பொறுமையா இருப்பதுக்கு அவனை ஒரு வெசல ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு. அந்த பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அவனை பாத்தீங்கன்னா அவனையும் கட்டுவீங்க, உங்களையும் கட்டி கொள்ளுவீங்க. சோ மத்தவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? சர்ச்சில் ஜட்ஜ் பண்றீங்களா, அல்லது மற்றவர்களை வைத்து கர்த்தர் என்னை கட்டுவதற்கு அவங்களை பயன்படுத்துறாருன்னு பாக்குறீங்களா? சோ where slothful service is found, the temple of God is being destroyed. எந்த திருச்சபையில விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை ஆராய சோம்பேறி படுறாங்களோ, ஜெபிக்க சோம்பேறி படுறாங்களோ, சத்தியத்தை சத்தியமாய் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள சோம்பேறி படுறாங்களோ, எந்த திருச்சபையில மற்ற விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் அந்த சபையை நீங்க என்ன செய்றீங்கன்னா அழிக்கிறீங்க. You are destroying the temple of God and God will destroy you. ஆண்டவர் உங்களை அந்த சபையில வச்ச நோக்கத்தை நீங்க நிறைவேற்றல, அதற்கு மாறாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா வேலை செய்யறதுனால நீங்க சபையை கெடுக்கிறீர்கள். ஓகேயா? சரி, அடுத்தது இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்களா, நான் காரணம் சொல்லிட்டேன். ஒரு கிறிஸ்தவ எப்படி சபையை உடைக்க முடியும்னா மத ரீதியில சபையை நடத்தக்கூடாது. Don't lead the church religiously. ஓகேங்களா? ஃபால்ஸ் டீச்சிங், தவறான உபதேசத்தை சபைக்குள்ள வரதுக்கு அனுமதிக்க கூடாது. அனுமதிச்சீங்கன்னா சபையை உடைச்சிருவீங்க. 2வது, தேவனுடைய வார்த்தையில கட்டப்பட்டிருக்கணும். தேவனுடைய வார்த்தையை கற்று தேர்றதுல சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஊழியம் செய்யறதுல சோம்பேறியா இருக்கக்கூடாது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சபையை உடைச்சிருவீங்க. இப்ப how will God destroy? தேவன் எப்படி அந்த சபையை, அவர் சொல்றதுல என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன். எவன் ஒருத்தன் நான் சொன்ன அந்த 2 காரியத்தை செய்யறோம் அவனை கர்த்தர் கெடுப்பாராம். எப்படி கெடுப்பாரு? எப்படி என்ன நடக்கும்? அவங்களை ஆண்டவர் டீல் பண்றாரு அப்படின்னா அவங்க லைஃப்ல என்ன நடக்குது? 1வது, by excommunicating them. சபையில இருந்து அவங்களை விலக்கி வைக்கும் போது அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவர்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். Jesus warned his disciples they would be cut off if they did not bear fruit. யோவான் 15:1-2 பிறகு 6வது வசனத்துல இயேசு இப்படி சொல்றார், I am the true vine and my father is the gardener. He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit, he prunes so that it will be even more fruitful. If you do not remain in me, you are like a branch that is thrown away and withers. Such branches are picked up, thrown into the fire and burned. நான் மெய்யான திராட்சை செடி. இயேசு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். இந்த திராட்சை தோட்டத்தோட சொந்தக்காரரு பிதா. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடியிடுவோம். நான் திராட்சை செடியா இருக்கிறேன், இந்த செடியில கொடி இருக்குது இல்லையா? அந்த கொடி அந்த செடியில ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த செடியில ஒட்டிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு கொடியில பழம் வரல, கனி கொடுக்கல, அந்த குறிப்பிட்ட பிரான்ச்ல பழம் வரவே இல்லை. அப்ப அவர் என்ன செய்வாரா, மரம் இருக்குது, மரம் நல்லா இருக்கு, ஆனா அதுல வர அந்த பிரான்ச்ல அது கனி கொடுக்காத பிரான்ச்சா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு அதை அறுத்து போடுவேன்னு சொல்றாரு. ஐ வில் கட் இட் ஆஃப். ஏன்னா அந்த மரத்துக்கு பிரயோஜனமே இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார்.
அல்லேலூயா. ஆனா ஒரு பிரான்ச் இருக்கு, அதுல வந்து பழம் வருது, கனி வருது. அது கனி வருதுனால அந்த பிரான்ச்ச ஆண்டவர் ப்ரூன் பண்ணுவாரா, இன்னும் நிறைய கனி கொடுக்கிறதா மாத்துவாரா. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நல்லா கவனிங்க. நீங்க சர்ச்சுக்கு போலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க நிலைத்திருக்காத ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கலாம், பேர் கிறிஸ்தவங்களா இருக்கலாம். வெளியில இருந்து பார்க்க நீங்க எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போயிருங்க, ஊழியம் செஞ்சீங்க, தசமா கொடுக்குறீங்க, எல்லாம் செய்யறீங்க. ஆனா ஆண்டவருக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கிறீங்க. வெளியில இருந்து பார்க்க தெரியாது. ஆனா உண்மையில நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கல, நீங்க பின்வாங்கி போயிட்டீங்கன்னு தெரிஞ்ச ஆண்டவர் சொல்றாரு, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க நிலைத்திராவிட்டால், நீங்க அந்த மரத்துல ஒட்டி இல்லாம இருந்தா அந்த சபையில இருந்து நீங்கள் பிடுங்கப்படுவீர்கள். அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை செய்யாதபடி மற்ற விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமா இல்லாதபடி சபைக்கு விரோதமா கிரியைகள் செய்தீங்கன்னா அந்த சபையில இருந்து ஒரு மரத்துல கிளைய பிடுங்கிறது போல சபையில இருந்து ஆண்டவர் உங்களை பிடுங்குவார். அததான் இங்க சொல்றாரு அவர். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போகும். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்போ ஒன்றாவது எப்படி ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தை கெடுக்கிறார் என்றால், destroyers of the temple of God will be cut off before they do too much damage. சபைக்கு விரோதமா கிரியை செய்யறவங்கள சபையில இருந்து விலக்கிடுவார். இரண்டாவது, அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, Matthew chapter 25 verse 24 to 29 பாருங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் இருக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு எஜமான் வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 1 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 டேலண்ட், ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்கிறார். அவர் திரும்பி வந்து கணக்கு கேட்கும் போது 5 தாளந்து உள்ளவன் 10 தாளந்தா மாத்தினா. நல்லா கவனிங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன், ஒரு செடியில ஒரு கொடி இருந்துச்சுன்னா அந்த செடி என்ன எதிர்பார்க்குதுன்னா, அந்த தோட்டக்காரர் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த கொடியில கனி வரணும், பலன் கொடுக்கணும். பலன் கொடுக்கலன்னா உடைச்சு போட்டுருவாரு இல்லையா? அதுதானே நான் சொன்னேன். இங்க பாருங்க, 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து கொடுக்கிறார். 5 தாளந்து கொடுத்தவன் கனி கொடுத்தான், டபுள் ஆக்குனா. 2 தாளந்து கொடுத்தவன் கனி கொடுத்தான், 4 ஆக்குனா. 1 தாளந்து கொடுத்தவன் கனி கொடுக்கல, புதைச்சி வச்சான். இப்ப ஒரு சபையில ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. அந்த சபையில உள்ள மத்த ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். மத்த ஜனங்களுடைய பிரயோஜனத்துக்காக உங்களுக்கு சில தாளந்துகள், சில வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, அதை நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த தாளந்த, அந்த வரத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துருவார். எப்படி தன்னுடைய ஆலயத்தை கெடுக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன்னா நீங்க நினைக்கிறீங்க அவங்கள கொன்னுடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. கொல்ல மாட்டாரு, அவர் கொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து பேசல, ஒரு சபையை குறித்து பேசுறாரு. ஓகே, இந்த வசனத்தை கவனிங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 17 இருந்து 19 பாருங்க. மேலும் அவர் 40 வருஷமா யாரை ஆரோசித்தார், பாவம் செய்தவர்களை அல்லவா, அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையை நீங்க பாருங்க, எகிப்தில இருந்து கட்டுல இருந்து ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வரும்போது இந்த 40 வருஷம் இந்த வனாந்திரத்துல அவங்க சுற்றி திரியும் போது ஆண்டவர் வச்ச அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள வரல, ஆண்டவர் சொல்றது அவங்களால செய்ய முடியல. அதனால என்ன நடந்துச்சுன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால அவங்க அந்த வனாந்திரத்திலே செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துட்டார். They did not enjoy the benefit. 12 பேர் அனுப்புறாரு மோசஸ். கானானை போய் வேவு பார்த்துட்டு வாங்க. 40 நாள் சுத்தி பார்த்துட்டு வந்து 12 பேர்ல 2 பேர் சொல்றாங்க ஆண்டவர் சொன்னதை நம்மளால செய்ய முடியும். 10 பேரு அத சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்படின்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க மறுதளிக்கிறாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய சபையை குறித்து கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்களை நீங்கள் மறுதளிச்சீங்கன்னா, விசுவாசிக்க மறுதளிச்சீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற அந்த ரிவார்டு ஆண்டவர் எடுத்துருவார். ஏன்னா நீங்க சபைக்கு பிரயோஜனமே இல்லாத ஆளுங்க. திருச்சபையில வைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் வரங்களையும் சபையின் பக்தி விருத்திக்கு நீங்கள் பயன்படுத்த தவறி போகும் பொழுது ஆண்டவர் அந்த ஆலயத்தை கெடுப்பார். எப்படி? உங்களுடைய வரங்களையும் தாளந்துகளையும் உங்களிடத்துல இருந்து எடுத்துருவார் ஆண்டவர். Destroyers of the temple of God will not receive the blessing intended for them. அதனால இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களுக்கு தேவன் அவர்கள் வாழ்க்கையில கொடுப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போயிருவாங்க. சோ நான் பேசும்போதே உங்களை நீங்க கேட்டுக்கீங்க, நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க. 1வது நான் சொன்னேன், எப்படி ஆண்டவர்
ஒரு கிறிஸ்தவன் வந்து ஆலயத்தை கெடுக்கும்போது கெடுப்பாருன்னா, ஒன்னாவது அவங்கள சபையில இருந்து எடுத்துருவாரு. ரெண்டாவது அவங்களோட தாளந்துகளையும் வரங்களையும் எடுத்துருவாரு. மூணாவது by consigning them to eternal destruction. 2 Peter chapter 2 verse 1 to 3 and verse 9 பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் சபைக்குள்ள ஆண்டவர் வரங்களை கொடுத்து சபை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் வச்ச ஜனங்கள் அவங்களோட வரங்களை பயன்படுத்தாம தாளந்துகளை பயன்படுத்தாம சபைக்கு விரோதமா முறுமுறுத்து ஊழியக்காரங்களுக்கு விரோதமா முறுமுறுத்து கஷ்டப்படுற விசுவாசிகளுக்கு உதவி செய்யாம தனித்து நின்றீங்கன்னா வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு அழிவு ரெடியா இருக்குது. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம எல்லாம் சபைக்குள்ள இருக்கிறோம். ஆனா நம்மள எத்தனை பேரு இந்த சபைக்குள்ள கர்த்தர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றோம்? Are we fulfilling the purpose of God in your local church? Why God put you in that church? ஏன் ஆண்டவர் உங்க சபையில உங்களை வச்சார்? எந்த நோக்கத்துக்காக வச்சார்? உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் அது தெரியுமா உங்களுக்கு? அதை கண்டுபிடிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் வந்தால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆனால் அதை மறுதளிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ஆக்கினைக்குள்ளான நியாய தீர்ப்பு வரும்னு சொல்றாரு. I will judge you ஆண்டவர் சொல்றாரு. I will destroy you ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் பேசும்போது யோசிங்க, உங்கள் திருச்சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்களா சாபமா இருக்கிறீங்களா? Are you a blessing to your local church or are you a cursing to your local church? Are you being a thorn in the flesh to your pastor? Ask yourself. Eternal destruction for those who obey not the gospel. He will punish those who do not know God and do not obey the gospel of our Lord Jesus Christ. 2 Thessalonians chapter 1 verse 7 and 8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. தேவனை அறியாதவர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. தேவனை அறிந்து நீங்க கீழ்ப்படியலன்னா உங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆண்டவர் நியாயாதிபதியாக நீதிபதியாக வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில வைக்கப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவர்களை தேவன் தண்டிப்பார்னு வேதம் சொல்லுது. அப்ப மூன்றாவது எப்படி தேவன் ஆலயத்தை கெடுப்பார்? God will take them into eternal destruction. Destroyers of the temple of God will themselves be destroyed by God. உங்களுக்கு மாற விருப்பம் இல்ல, மாத்திக்கொள்ள விருப்பம் இல்ல, மனம் திரும்ப விருப்பம் இல்ல, கர்த்தருடைய சித்தத்தை உங்கள் சபையில செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா கடைசியில உங்களுடைய முடிவு அழிவாய் மாறிவிடும். நீங்களே உங்களை அழித்துக் கொள்வீங்க. So be careful. Okay, conclusion. கடைசியாக நான் வந்திருக்கிறேன் இந்த மெசேஜுக்கு. Being in the temple of God is a wonderful blessing. நல்லா நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த காலத்துல வந்து சபைக்கு போக முடியல, கூடி வர முடியல. எல்லாருமே எல்லாம் சோசியல் மீடியால தான் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் ஜூம்ல பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம். இப்படிதான் பார்க்க முடியுது. பிசிக்கலி நம்மளால வர முடியல. ஆனா இந்த ஒரு திருச்சபையில ஒரு பில்டிங்குள்ள ஆண்டவரோட ஆலயங்கள் கூடி வருகிறத ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பால் சொல்றார். Do not forsake the assembling of the saints. சர்ச்சில கூடி வர்றது ரொம்ப முக்கியங்க. அத ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம். சகோதரர்கள் ஒருமித்து வரும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்னு சங்கீத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. எவ்ரி டைம் the body, the விசுவாசிகள் சபையில கூடி ஒத்துமையா வரும் பொழுதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த சபைக்குள்ள வந்துரும், அந்த விசுவாசிகளுக்குள்ள வந்துரும். அப்ப நீங்க பிரிந்து போய் கிடந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு நீங்க தடை செய்றீங்கன்னு அர்த்தம். For the spirit of God dwells in you. நல்லா கவனிங்க இன்னொரு காரியத்தையும். தனிப்பட்ட முறையில நான் ஒரு ஆலயம், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கொலெக்டிவ்லி நம்ம எல்லாரும் சபைக்குள்ள கூடி வரும்போது எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஒரு சபையா கூடி வரும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு அந்த இடத்துல கூடி வருது. Spirit of God is present there. Hallelujah, praise the Lord. எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுது.
ஏன் நம்ம கூடி வரும்போது நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிற விடுதலை இல்ல. சத்தியம் தானே உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள சத்தியம் இல்ல, உங்களுக்குள்ள வார்த்தை தான் இருக்கு. அதான் பிரச்சனை. We have fellowship with God that foreshadows what is to come. 2 Corinthians chapter 6 verse 16 பாருங்க. What agreement is there between the temple of God and idols? For we are the temple of the living God. As God has said, I will live with them and walk among them, and I will be their God and they will be my people. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நம்ம சர்ச்சுக்கு போகும்போது ஒரு சிலைய கையெடுத்து கும்பிடுறதுக்கு நம்ம அங்க போக கிடையாது. We don't do idol worshiping. ஆனா நம்ம எப்படி வித்தியாசம்? சிலை வழிபாடு செய்கிறவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க கடவுளை வெளியில வச்சு கும்பிடுறாங்க. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு அவங்களோட கடவுள் உள்ளுக்கே இருக்கிறார். அவங்களே அந்த ஆலயமா இருக்கிறாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்களோட ஆண்டவரை தூக்கிக்கிட்டு போறாங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவு. அவர்களுக்குள்ளே வாசம் பண்றதுல நான் தனிப்பட்ட நபர், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். இப்ப இது மாதிரி 50 கிறிஸ்தவங்க ஆவியானவர் உள்ள இருக்கிற கிறிஸ்தவங்க ஒரு சபையில கூடி வரும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளுக்கு வெளியில உலாவுவாரு, நம்மள சுத்தி உலாவுவாரு. ஹல்லேலூயா, praise the Lord. Is inside of you, is also around you. பட் அப்ப நீங்க கூடி வரலன்னா எப்படி உலாவுறது சொல்லுங்க? If you don't come together, how you expect the Holy Spirit to be around you? He is in you, but is he around you? Because there is no assembling of saints. அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர் சொல்லல உங்களுடைய தனிப்பட்ட தேவனாய் இருப்பேன்னு சொல்ல. He want to be God of the church. ஆண்டவர் சபைக்கு தேவனாய் இருக்க ஆசைப்படுகிறார். அங்க கூடி வரக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்க விருப்பப்படுறார். அதனால எல்லா விசுவாசிகளும் ஒரு இடத்துல கூடி வருவதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அவர் சொல்ல அவன் என் பிள்ளையா இருப்பான். இந்த இடத்துல சொல்ல என் ஜனங்கள் ப்ளூரல் பன்மையில பேசுறார். அப்ப எல்லா விசுவாசிகளும் ஒரு சபையில கூடி வரும்போது அவர் எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீ என்று சொல்லல, நீங்கள். நம்ம எல்லாருமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் ஒரு இடத்துல கூடி வரும் பொழுது இந்த ஆலயத்தின் தேவன் நம்மை சுற்றி அவர் உலாவி வருகிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா, praise the Lord. Every time சபை ஜனங்கள் கூடி வரும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவ ஆரம்பிச்சிருவார். நீங்க கூடி வரலன்னா என்ன நடக்கும்? அதை நீங்க தடை செய்திருவீங்க. ஏன்? Here is a very real danger of destroying the temple of God. நம்ம சபைக்கு போறோம், நம்ம விசுவாசிகள், வேதம் தெரியும், எல்லாம் தெரியுது. இருந்த போதிலும் நீங்க கவனமா இல்லைன்னா நீங்க சர்ச்சுக்கு போய்கிட்டே சர்ச்சை உடைச்சிருவீங்க. எப்படி? இந்த இம்பாக்ட் we have on others through our teaching and conduct. நம்ம எதாவது சொல்றேன், இன்னைக்கு ஒரு வார்த்தை எடுத்து நான் கொடுத்த எல்லாமே தவறா நீங்க வியாக்கியானம் பண்றீங்க. இத போய் மத்த விசுவாசிக்கிட்டு நீங்க தப்பா சொல்லி கொடுத்தீங்களா, மத்தவங்களை கிறிஸ்துவ இருந்து வழி தவறி கொண்டு போயிருவீங்க. இன்னொன்னு, எப்படி நீங்க சபையை உடைக்க முடியும்? ஒண்ணு கள்ள உபதேசம், இன்னொன்னு நீங்க கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆவி பெற்றவங்கன்னு சொல்லி உங்களோட கேரக்டர், உங்க சபைக்குள்ள உங்களோட கேரக்டர் உலகத்தான் போல இருந்துச்சுன்னா அந்த சபையை உங்களால கெடுக்க முடியும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. In the consequences of becoming unfaithful and slothful in our service. நான் சொன்ன ஆண்டவர் நம்மளுக்கு சபையில நம்மளை கொண்டு போய் வச்சதுக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்ற தவறும் பொழுது, நீங்க சோம்பேறி ஆகும் போது, நீங்க ஜாக்கிரதையா இல்லாம இருக்கும்போது அது மத்த விசுவாசிய பாதிக்கும். இப்ப நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு சுத்தப்படுத்துகிற வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல அந்த சர்ச்சில் ஒரு நோயாளியை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு விசுவாசி நோயாளியா இருப்பாங்க. லெட்ஸ் சே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது, நீங்க அதை சரிப்படுத்தல, யூ டிடன்ட் reconcile, மன்னிக்கல, ஒப்புரவாகல, ரைட்? நீங்க கசப்போட இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? கிஃப்ட் இருக்கு. இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு பயன்படுத்தணும். இப்ப அவங்களுக்கு ஒரு மனவருத்தம் இருக்கிறதுனால, பாவ மன்னிப்பு கொடுக்காததுனால, ஒப்புரவாகாததுனால, அவங்க வியாதியோட கஷ்டப்படுறதை நீங்க பார்த்தாலோ கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற இந்த சுகப்படுத்துகிற வரத்தை அவங்களுக்கு நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. யூ ஆர் பீயிங் வெரி செல்ஃபிஷ். அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த சர்ச்சை நீங்க உடைக்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நீங்க உடைக்கிறீங்க. தேவ சித்தத்துக்கு விரோதமா நீங்க போறீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்க மாட்டீங்க. You are being very selfish. This is how you can destroy the temple of God. அப்ப கர்த்தர் உங்களுக்கு வரங்கள் கொடுத்தா வரங்கள் உங்களுக்கு இல்ல, சபையில இருக்கிற மத்த ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதை கொடுக்க நீங்க மறுக்கும் பொழுது அந்த சபைக்கு விரோதமா கிரியை செய்து தேவனுடைய ஆலயத்தை நீங்க கெடுக்கிறீங்கன்னு சொல்லுது. Thus there is a need for Paul's warning in 1 Corinthians 3:17. அதனால்தான்
1 கொரிந்தியர் 3:17 சபையை குறித்து பேசும்போது பவுல் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். If anyone destroys God's temple, நம்மள யாராவது சபைக்குள்ள இருக்கிற நம்மள யாராவது இன்னொரு சபையாகிய, இன்னொரு ஆலயமாகிய, இன்னொரு விசுவாசிக்கு தீமை செய்தால், அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்ய தவறி போனால், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை கெடுப்பார். ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்பார், ஆண்டவர் உங்களை பனிஷ் பண்ணுவார். கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாரு. Are we giving serious consideration to our conduct in the holy temple of God? அதனால பிரியமானவர்களே, இங்க நம்ம எல்லாம், இப்ப நான் ஒரு பாஸ்டர், எனக்கு ஒரு 50, 60, 70 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க. நீங்க எல்லா சர்ச்சுக்கு போறீங்க, ஒரு சர்ச்சுக்கு மெம்பரா இருக்கிறீங்க. உங்க சபைக்குள்ள நீங்க போகும்போது, மத்த விசுவாசிகள் கூட பழகும் பொழுது, உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, உங்களோட வார்த்தை எப்படி இருக்கு, உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கு, இன்னொருத்தங்களை கட்டக்கூடியதா இருக்குதா, இன்னொருத்தங்களை அழிக்கக்கூடியதா இருக்குதா, சபையை கட்டக்கூடிய கேரக்டர் உள்ளவங்களா நீங்க, சபையை உடைக்கக்கூடிய கேரக்டர் உள்ளவங்களா நீங்க, உங்களுடைய சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா இல்ல முள்ளா இருக்கிறீங்களா, உங்களை நீங்க கேள்வி கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு நம்ம கிட்ட. ஏன்னா சபை இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. அதை உடைக்கவோ அழிக்கவோ எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படல. அப்படி ஒரு விசுவாசி அதை செய்தால் அவனை கர்த்தர் கெடுப்பார். அப்படிப்பட்ட விசுவாசியா நீங்களும் நானும் நீங்களும் எப்படிப்பட்டவங்க? So my teaching is coming to an end now. இதுதான் என்னோட டீச்சிங் இன்னைக்கு.